பிரதோஷத்தோட புராண கதை தெரியுமா? வாங்க பார்க்கலாம். பார்க்கடலை கடைஞ்சு அதுல இருந்து வரக்கூடிய அமிர்தத்தை உண்டால் மரணம் இல்லாத இனிமையான வாழ்க்கை கிடைக்கும்னு திருமால் கிட்ட அனுமதி வாங்கி தேவர்களும் அசுரர்களும் மந்தார மலைய மத்தாக்கி வாசுகி பாம்ப கயராக்கி பார்க்கடல்ல அமிர்தத்தை கடைய தொடங்குனாங்க. இப்படி கடைஞ்சிட்டு இருக்கும் போதே மந்தார மலை ஒரு பக்கம் சாய திருமால் கூர்ம அவதாரம் எடுத்து அந்த மந்தார மலையை தாங்கி பிடிச்சாராம். தாங்கி பிடிச்சதுக்கு பிறகு மறுபடியும் கடைய ஆரம்பிச்சிருக்காங்க. கடைஞ்சிட்டு இருக்கும் போதே இந்த கயிறா இருக்கிற வாசுகி பாம்புக்கு வலி தாங்க முடியாம விஷத்தை கக்கிருச்சு. வாசுகி பாம்பு கக்குன விஷம் கடல் முழுவதும் பரவி ஆழகால விஷமா மாறிடுச்சான். அடடே, கடல் முழுக்க அந்த விஷம் பரவிடுச்சுன்னா உலகமே அழியறதுக்குரிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அசுரர்களும் தேவர்களும் சிவபெருமான் கிட்ட போய் நாடி இருக்காங்க. உலகத்தையே காப்பாத்துறதுக்காக சிவபெருமான் அந்த ஆழகால விஷத்தையே சாப்பிட்டு இருக்காங்க. ஏகாதசி தினத்தன்னைக்கு ஆழகால விஷத்தை சாப்பிட்ட சிவபெருமான் அடுத்த நாளான துவாதசி தினத்தன்னைக்கு ஃபுல்லாவே மயக்க நிலையிலேயே இருந்திருக்காரு. அடுத்து வரக்கூடிய 3ஆம் நாளான திரையோதசி திதியில பகலும் இரவும் சந்திக்கிற சந்தியா வேளையில ஏக்க நிலையில இருந்து எந்திரிச்ச சிவபெருமான் கையில இருக்கக்கூடிய சூலத்தை சுழற்றி டமருகத்தை ஒழிச்சு நடனமா ஆட ஆரம்பிச்சிட்டாராம். சிவபெருமான் ஆடுற இந்த நாட்டியம் ஆக்கல், அழித்தல், காத்தல், மறைத்தல், அருளல்ங்கிற இந்த 5 வகை தொழில்களையும் ஊக்கப்படுத்தும் விதமா இந்த பிரளய தாண்டவத்தை ஆடிருக்காரு. இத பார்த்த தேவர்களும் முனிவர்களும் அசுரர்களும் சிவபெருமான தரிசிச்சிருக்காங்க. சிவபெருமான் இந்த உலகத்தையே காத்து பிரளய தாண்டவம் ஆடின தினம் தான் இந்த மாதம் வரக்கூடிய பிரதோஷ தினம்.